ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்தவங்க. வெளியில் பார்த்தா சும்மா அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு சுமை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நெருங்கியவர்களுக்காகவும் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே முழுசாக தெரியாது. சில நேரம் நீங்கள் சிரித்தாலும் கூட அந்த சிரிப்புக்குள்ளே கண்ணீர் அப்படிங்கிறது மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு நேரம் அப்படிங்கிறது நல்லா போகும், அடுத்த நேரம் அப்படிங்கிறது சோதனை வரும். நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு தடைகள் எல்லாமே வந்து நிற்கும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடாமல் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அதுதான் உங்களுடைய பலமும் கூட. குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். வீட்டில் யாராவது சோகமாக இருந்தால் உங்களுக்கு தூக்கமே வராது. யாராவது கஷ்டப்படுறவங்கன்னா அதை நீங்கள் உங்கள் கஷ்டமாகவே எடுத்துக்குவீங்க. அதனால தான் சில நேரம் உங்கள் மனசு அப்படிங்கிறது சோர்வாகி போயிடுது. எல்லாரையுமே சந்தோஷமாக வைக்கணும்னு நினச்சி நீங்கள் உங்களை மறந்து போயிடாதீங்க. இப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் 2 விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒன்று பொறுப்பு, இன்னொன்று கவலை. பொறுப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முடிச்சு வைக்காமல் விடவே மாட்டீங்க. கவலை வந்துச்சு அப்படின்னா அதை மனசில் வச்சு எடுத்துடாதீங்க. அதனால தான் சில நேரம் தனியாக உட்காந்து அமைதியாகவும் இருந்துட்டு இருப்பீங்க. பணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காதீங்க. பணம் சம்பாதிச்ச உடனே செலவாகி போயிருக்கும். சேமிக்கணும்னு நினச்சாலுமே ஏதோ ஒரு செலவு வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுதே வீட்டில் மருத்துவ செலவு, பிள்ளைங்களோட படிப்பு, குடும்ப தேவை, இப்படி பல காரணத்தினால பணம் அப்படிங்கிறது கையில் நிற்காமையே போயிடுது. ஆனால் இந்த நிலைங்கிறது நீண்ட நாட்களுக்கு இருக்காது. நல்ல விஷயம் என்னன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே நல்ல மனசு. யாருக்குமே கெட்டதே நினைக்கவே மாட்டீங்க. அதனால தான் கடைசியில் நல்ல பலன் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் கிடைக்கும் பொழுது நிறைய கிடைக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக சமமான சந்தோஷமும் உங்களுக்கு வரதான் போகுது. இப்போது என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லார்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்தான் இது. ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, ரொம்பவே நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்பவே தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் விஷயங்களை பின்னாடி போய் சொல்லிடுவாங்க. அதனால் எல்லார்கிட்டையுமே ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. கெட்ட விஷயம்னு பார்க்கும் பொழுது சிலர் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிறாங்க. உதவி கேட்டால் உடனே தயவு செஞ்சு ஓடி போய் உதவி பண்ணிடுவீங்க நீங்கள். ஆனால் இனிமேட்டு பண்ணாதீங்க. ஆனால் அதே மனிதர்கள் தான் பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க உங்களை. இது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. அதனால் இனிமேல் யாருக்கு உதவி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க. சில நேரம் விட்டுட்டு போயிடலான்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் குடும்பத்தை நினச்சி மீண்டும் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையை முன்னாடியும் கொண்டுட்டு போகும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் அப்படிங்கிறது மெதுவாக வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீட்டில் அமைதி வரும், பண விஷயத்தில் முன்னேற்றங்கள் எல்லாம் வரும். 2 மாதம் கழித்து நீங்கள் நினச்ச சில ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த 2 மாத காலம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதனை காலமாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. யாரையுமே உடனே தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுடைய திட்டம் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. அமைதியாக உங்கள் வேலையை பண்ணிட்டு போங்க. நல்லா மெதுவாக வந்து சேரும் நல்லது அப்படிங்கிறது. கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உங்களை சோதிக்கிறது உண்மைதான். வாழ்க்கை உங்களை சோதிக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உண்மைதான். ஆனால் அந்த சோதனை உங்களை ரொம்பவே பலமாக்க தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். கடக ராசிக்காரங்க யாராவது ஒரு வார்த்தை கஷ்டமாக பேசினாலே அதை மனசில் வச்சுட்டு நாள் முழுக்க யோசிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கடக ராசிக்காரங்க. வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வலி உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். அதே நேரம் நல்ல மனசு அப்படிங்கிறதுனால தான் அதுதான் உங்களுடைய பலமும் கூட. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த கஷ்டங்கள் சாதாரணம் கிடையாது. சில நேரம் நெருங்கியவர்கள் எல்லாம் தூரமாக போயிருப்பாங்க. சில நேரம் நம்பினவங்களாம் ஏமாத்திருப்பாங்க. சில நேரம் உழைச்சதுக்கு பலன் கிடைக்காம போயிருக்கும். ஆனால் இந்த எல்லா விஷயங்களுமே உங்களை உடைக்கலை, இன்னும் உறுதியாக்கியிருக்கு. கஷ்டம் வந்தால் தான் மனிதன் வலிமையாகுவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால நீங்கள் ஒவ்வொரு சோதனையுமே கடந்து வந்திருக்கீங்க. வீட்டுக்காரங்க உங்களை நம்பி தான் நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல உங்கள் பேர் தான் நினைவுக்கு வரும். அது நல்ல விஷயம்தான். ஆனால் சில நேரம் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கும். எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பணம் விஷயத்தில் ஒரு நேரம் அப்படிங்கிறது சிக்கனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்.
சம்பாதிக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் குடும்ப தேவைகள் வந்துச்சு அப்படின்னா அதை மறுக்க முடியாது. அதனால் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சில நேரம் முடியாமல் போயிருந்திருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடக ராசிக்காரங்களுக்கு மனசு அதிகமாக யோசிக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, வீடு எப்படி கட்டணும், வாழ்க்கை எப்படி முன்னேறணும், இப்படி நிறைய யோசிப்பீங்க. அந்த யோசனை அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் அதிகமாக இருந்தால் மனசு சோர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சம் இப்போ இருக்கிற நாளை சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. நல்ல விஷயங்கள் மெதுவாக வந்து கொண்டே இருக்குது. வீட்டில் சிரிப்பு கூடும். குடும்பத்தோட உறவு அப்படிங்கிறது இன்னுமே நெருக்கமாகும். நீங்கள் நீண்ட நாட்கள் நினச்ச ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். உழைச்சதுக்கும் பலன் கிடைக்கும். உங்களை மதிக்காதவங்க கூட உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பமாகவும் இருக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. எல்லார்கிட்டையுமே உங்கள் மனசை திறந்து பேசாதீங்க. யாருக்கு என்ன சொல்லணும் என்ன தெரிஞ்சு பேசிக்கிங்க. சிலர் உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்பவே பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அமைதியாக இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அதிகம் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஓய்வு எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை பல தடவை சோதிச்சது உண்மைதான். ஆனால் அந்த சோதனைக்கு அப்புறம் நல்ல காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே கடவுள் கண்டிப்பாக கணக்காக நல்ல பலன் தருவார் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேற போகிற காலங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் உங்களுக்கு சோதனைக்கான ஒரு எச்சரிக்கைக்குரியக்கான காலமாக இருக்கும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே சுலபமாக இருக்கலை. பல தடவை மனசு உடைஞ்ச நேரமும் வந்திருக்கு. இவ்வளவு முயற்சி பண்ணியுமே ஏன் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு நீங்கள் உங்களையே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் உங்களை கேட்ட நேரம் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் மெதுவாக வாழ்க்கையை தானாகவே கொடுக்க ஆரம்பிக்கும். சில நேரம் நீங்கள் அமைதியாக இருந்ததுனால பல பிரச்சனைகள் எல்லாமே பெரிதாக மாற தப்பிச்சிருக்கு. பேசாமல் இருந்தது பல தடவை உங்களை காப்பாற்றி இருக்குது. அதனால் இனிமேலும் எல்லா விஷயத்துங்களுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அமைதியாக இருந்தால் சில விஷயங்கள் எல்லாமே தானாகவே சரியாயிரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்கள முன்னணியில் வைக்கிறீங்க. உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம், உங்கள் கனவு எல்லாமே பின்னாடி போயிடும். குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறீங்க. இதை பார்த்து சிலர் உங்களை பலவீனமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு பெரிய மனசு தான். நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது மெதுவாக வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பார்க்கும் பொழுது வேலைகள் ரொம்ப நாளாக நீட்டிகிட்டு இருந்த வேலைகள் எல்லாமே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் நல்ல செய்திகள் எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சந்தோஷமான நிகழ்வு குடும்பத்தில் நடக்கலாம். இது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். நீங்கள் காத்திருந்த ஒரு மாற்றம் இப்போ சேரப்போகுது. எப்போ இந்த சோதனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். முன்னாடி இருந்த கடன் சுமை எல்லாமே குறையும். புதிய வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். உழைச்சதுக்கு தக்க பலனும் கிடைக்கலாம். நீங்கள் செஞ்ச உழைப்பை யாருமே மறக்க மாட்டாங்க. சரியான நேரத்தில் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தொந்தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய மனிதர்கள் மீண்டும் வாழ்க்கையில் வரலாம். அவர்கள் நல்லவர்களா இல்லையான்னு யோசிச்சு தான் அருகில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரே கல்லில் 2வது தடவை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நண்பர்கள் விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க. எல்லாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலர் தேவைக்காக மட்டுமே வருவாங்க, வேலை முடிஞ்சதும் தூரமாக போயிடுவாங்க. அதனால் நம்பிக்கை கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் மனசு அப்படிங்கிறது இப்போ ஓய்வு தேவை. அதிகமாக யோசிக்காமல் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கவலைப்படாமல் இப்போ இருக்கிற நாளை அமைதியாக வாழ கற்றுக்குங்க. காலையில் எழுந்ததுமே நல்ல எண்ணம் நினச்ச நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனசு லேசாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க சொல்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாமே கேட்டு கொஞ்சம் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மனசு அமைதியாக இருக்கணும்னு தோணும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. சின்ன விஷயத்துக்கே மனசு வலிக்காத மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் எடுத்தாலுமே பழகிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே உங்களுக்கு எளிதாக இருக்கும். கடக ராசிக்காரங்க, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வீணாக போகாது. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு நாள் சந்தோஷம் வரும். ஒவ்வொரு தோல்விக்குமே ஒரு நாள் வெற்றி வரும். இந்த நம்பிக்கையோடு முன்னாடி போங்க. வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதைக்கு உங்களை திருப்பிட்டு வரும். ஆனால் இந்த காலத்தில் உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும்
பக்கத்தில் இருக்கவங்க கூடயுமே ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்டையும் எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே முடிவெடுங்க. கண்டிப்பாக உங்கள் முடிவு நல்லதான முடிவு மட்டும்தான் இருக்கும். எந்த விஷயங்களையுமே யோசித்து பண்ணுங்கள். பண்ணி முடிக்கிற வரையும் யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களையும் சொல்லாதீங்க. அப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.